டர்போவா நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. என்ன மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்கு? கொமர்ஷியல் கண்டென்ட் தான் ப்ரோ. ஆனால் வந்து அவர் இந்த ஏஜில் வந்து இவ்வளோ ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. கொஞ்சம் கண்டென்ட் பேஸ்டு நல்லா பண்ணியிருக்காங்க. வேற லெவல் மூவி. முன்னாடி வந்து தமிழ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காரு இல்லையே நீங்கள் ராஜா அதெல்லாம் வந்து ஆமாம், அதெல்லாம் வந்து பக்கா கொமர்ஷியல் கண்டென்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் பேஸ்டாக இருக்குது. இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க? இது வந்து ஒரு ஸ்கேம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து மம்முட்டி சார் இந்த ஏஜில் வந்து அவ்வளோ ஆக்ஷன் பண்ணியிருக்காரு ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ட்ரெயிலரில் பார்க்கும்போது ஃபுல்லாக ஆக்ஷன் ட்ரெயிலரை விட படம் பாருங்க ப்ரோ, செமையாக இருக்கும். ட்விஸ்ட் எப்படி இருக்காங்க? ட்விஸ்டெல்லாம் நல்லா இருக்கு. வில்லன் எப்படி வில்லன் வேற லெவல் ப்ரோ, சூப்பராக இருக்கு. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக்கெல்லாம் வேற லெவல். சுஷின் ஷாம் அவரோட சிஷ்யன் தானே, கிறிஸ்டோ சேவியர். தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எப்படி இருக்கும்? இது முக்கால்வாசி தமிழ் தான் ப்ரோ. தமிழ் தான் மேக்ஸிமம். சென்னை நடக்கிற ஸ்டோரி தமிழ் தான் இருக்கும் மேக்ஸிமம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்த்தா தான் தெரியும். மெயினாக ஆக்ஷன் மூவி தான். என்ன மாதிரி கான்செப்ட் வந்து கான்செப்ட் இல்லை, ஃபுல்லாக ஆக்ஷன் மூவி தான் ப்ரோ. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் சூப்பர். லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. லாஸ்ட் ஃபைட்டு சூப்பர். யாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு? ஆக்டிங் இஸ் ஆல்வேஸ் மம்முட்டி தான் ப்ரோ. ராஜ்பி ஷெட்டி எப்படி பண்ணியிருக்காரு? யாரு? ராஜ்பி ஷெட்டி வில்லன். வில்லன் வந்து சூப்பர் தான். ஆனால் வில்லனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைப்பு கொடுத்துருக்கணும். இவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹைப்பு கொடுத்துருக்கணும். அவ்வளோ வைசாக்னா எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த ஆல்ரெடி காம்பினேஷன் கமர்ஷியல் படம்லாம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கு? யாரு? வைசாக் டைரக்டர் என்ன சொன்னது அவ்வளோதான். ஸோ இருக்கும். உங்க படம் பிடிச்சிருக்கு? இன்னும் கொஞ்சம் படம் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த செகண்ட் ஹாஃப் தான் சூப்பர். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் வில்லனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைப்பு கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஆனால் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது நான் இப்போ சொல்லலை, போய் பார்க்க அப்போ தான் தெரியும். மம்முட்டி எப்படி பண்ணியிருக்காரு? மம்முட்டி இஸ் ஆல்வேஸ் சூப்பர் தான் ப்ரோ. இது என்ன ப்ரோ கான்செப்ட்னா ஒரு ஆக்ஷன் படம், ஒரு ஃபேமிலி வந்து ஓரியன்டா எப்படி? ஃபேமிலி இல்லை, இது மெயினாக வந்து ஆக்ஷன் தான். தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்குமா? எல்லாருக்குமே பிடிக்கும். ஆக்ஷன் தான் நமக்கு எப்போவுமே பிடிக்கும்ல. அப்போ நல்லா இருக்கு. ஓகே, இப்போ படத்தில் சொல்லணும்னா ஃபுல்லாக ஆக்ஷன் தான் ப்ரோ. ஆக்ஷன் எல்லாம் மாசமாக தான். என்ன மாதிரி ஒரு ஜானல் எடுத்திங்கன்னா சர்வே தான். கேங்ஸ்டர்லேருந்து எப்படி சர்வே பண்ணுற அந்த சேனல் தான் கடை. ஓ, இட்ஸ் ரியலி அமேசிங். அவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸும் எல்லாமே ஸ்வேகெல்லாம் ரியலி ஹை டாப் தான். கம்பேர் பண்ணும்போது அது ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த இதோட போகும். ஆனால் இது ஃபுல்லாக ஆக்ஷன் மாஸ் அந்த இது தான் வரும். இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் வந்து தமிழ் பேஸ் பண்ணி தான் வந்து இது எப்படி இருக்கு? அதே தான் சென்னை தான். ஃபுல்லி சென்னை. யாரோட பொசிஷன் நல்லா இருக்கு படம் பார்க்க? மம்முட்டியோட ஸ்நாக் தான். மம்முட்டி, ராஜ்பி ஷெட்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து வில்லனா பண்ணியிருக்காங்க. நல்லா தான். ரியல் சைக்கோ எப்படி இது பார்த்தீங்களோ, ட்ரெயில் பார்த்தீங்களோ, சைக்கோ மாதிரி தான் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த படம்? எல்லாருக்குமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே செட் ஆகும் இந்த மாதிரி தான். ஏன்னா மம்முட்டியோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஹைலி டாப்னு வச்சதில் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது புரியும். செட் ஆகும். ஏன்னா இது ஆக்சுவலி சென்னை நடக்குது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் பேசுகிறாங்க. புரியுதாங்க. என்ன பிடிச்சிருக்கு? அது வந்து மம்முட்டியோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு. ஃபைட் சீன் எல்லாமே இந்த வயசுல அதான் ஒரு நமக்கு எப்படி யோசிக்க முடியல அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கு. என்ன சொல்ல வராங்க? எப்படி கொண்டு போயிருக்காங்க? என்னது எப்படி கொண்டு போயிருக்காங்க? ஒரு ஆக்ஷன் காமெடி ஒரு ஆக்ஷன் கொண்டு வந்து இந்த படத்துல வந்து லேகே இல்லை. அதான் மெயின் ஹைலைட். வந்து நான் கொஞ்சம் ட்ரெய்லர் பார்த்துருக்கேன். அதோட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. காமெடிலாம் இருக்கு. அதெல்லாம் ஒர்க் ஆகுது. ஒரு சீன்ல ஒர்க் ஆகுது. லேகே இல்லை படம். அதான் பெஸ்ட். அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து இப்படியே போகுது. அஞ்சனா எப்படி பண்ணிருக்காங்க? அஞ்சனா நல்லா பண்ணு. இந்த விஷயத்துக்காக பாலனா எதுக்கு பாலம்? யாரு இந்த ரீசனுக்காக படம் பாலனா எதுக்கு பாலம்? இது வந்து மம்முட்டியோட ஆக்டிங் இந்த ஏஜ்ல இவ்வளோ பண்ணுமோ நம்ம யோசிக்காத லெவலில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு. அதோட ஜாலியா மம்முட்டி சாரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி பேஸ் கொடுத்து? சூப்பரா இருக்கு. என்ன மாதிரி ஜானர்? செம்மையா இருக்குது. மாசா இருக்குல்ல. மம்முட்டி சார் சூப்பரா இருக்கு ப்ரோ. என்ன மாதிரி ஜானர் பண்ணி? ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. படம் எல்லாரும் பார்க்கலாம்.